அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம உலகத்தில் விவசாயத்தை பற்றி நிறைய பார்க்குறோம், நிறைய முன்னேற்றத்தை பார்க்குறோம். விவசாயத்தில் நிறைய கருவிகள், விதவிதமான கருவிகள் எல்லாம் நிறைய வந்திருக்குது. இப்போ மனுஷன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இயந்திரம் பண்ணுது. அந்த அளவுக்கு விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சி. இதில் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா நம்ம இஸ்ரவேல் தேசம்தான். இஸ்ரவேல் தேசத்தில் சொட்டு பாசனம், முதல் சொட்டு பாசனம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே இஸ்ரவேல் தேசம்தான். எப்படி அவங்களுக்கு மட்டும் சொட்டு பாசனத்து மூலயமா எப்படி அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துச்சு, எப்படி அவங்க அந்த சொட்டு பாசனத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு யூதர் அவர் அதாவது நிலத்தை மலை சரிவாக இருக்கும் இல்லையா, இஸ்ரவேல் தேசத்தில் சரிவாக இருக்கும். புல் பூண்டெல்லாம் முளைச்சிருக்கும். பச்சை பசேல்னு மரம் செடி கொடியெல்லாம் அங்கே சரியாக பார்க்க முடியாது ஆரம்பத்தில். இப்போ நிறைய மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்போ அந்த அந்த யூதர் ஒருத்தர் அந்த மாதிரி நிலத்தை பார்த்துட்டு போயினே இருக்கும்போது எல்லா செடியும் காஞ்சி போயிட்டு இருக்குதாம். ஆனால் ஒரே ஒரு மரம் பச்சை பசேல்னு இருக்குதாம். இவருக்கு என்னடா இது, எல்லா சுற்றி இருக்கிற செடிங்கள்லாம் காஞ்சி போயிட்டு இருக்குது, ஆனால் இந்த ஒரு மரம் மட்டும் பச்சை பசேல்னு இருக்குதே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. யாரே அந்த யூதர். அப்போ சுற்றி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த மரத்தை சுற்றி பார்த்துருக்கிறாரு. எதுவும் அவர் கண்ணுக்கு சரியாக தெரியல. அப்புறம் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நோண்டி பார்த்துருக்காரு, மண்ணை நோண்டி பார்த்துக்கிறாரு. அந்த மரத்தை சுற்றி தூரத்தில் அந்த மரத்தை சுற்றி மண்ணை கொத்தி பார்த்துக்கிறாரு. கொத்தி பார்த்தாக்கா அந்த மரத்துக்கு கொஞ்சம் மேடான பகுதியில் சரிவில் தான் அந்த மரம் இருந்திருக்குது. அந்த மேடான பகுதியில் இருந்து ஒரு வேறு அந்த அந்த வேர் கல்லுங்களுக்கு இடுக்கில் இருக்குதான் அந்த வேர். ஸோ அந்த வேர்லேருந்து தண்ணி சொட்டு 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 சொட்டுன்னு விட்டுனுக்குதான். அந்த வேர்லேருந்து தண்ணி மெலிசாக்குதான். அந்த வேர் முனையில் சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுந்துருக்குதான் தண்ணி. அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஓ இந்த தண்ணி சொட்டு சொட்டுன்னு வர்றதுனால தான் இந்த செடி அதுவும் ஒரு நல்லா ஒரு 2 மீட்டர் தூரத்துக்கு இருக்குதான் அந்த வேறு தண்ணி விடுறது. அது ரொம்ப நாள் விட்டுருந்துருக்கும் போலக்குது, சொட்டு சொட்டுன்னு தண்ணி விட்டு நேர்ந்துருக்கும் போலக்குது. அதை சுற்றிலும் அந்த மரத்தை சுற்றிலும் மண் ஈரமாக தான் இருக்குதாம். ட்ரையாக காஞ்சி போன மண் மாதிரி இல்லையா, மண் ஈரமாக தான் இருக்குதாம். அப்போ அவர் கண்டுபிடிச்சாராம், அந்த சொட்டு பாசனம் ஒரு செடியோ ஒரு கொடியோ எது ஒன்று வளர்க்கணுன்னாலும் நிறைய தண்ணி தேவையில்லை. அந்த வேறு பக்கத்தில் வேறு கீழே போயிட்டு அவர் எப்படி பார்த்தார், அந்த வேர்லேருந்து சொட்டு 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 தண்ணி விட்டுனுச்சா, அதே மாதிரி மெத்தடில் இன்றைக்கி கூட இஸ்ரவேல் தேசத்தில் பைப்பு, ரப்பர் பைப்பு, பெரிய பைப்பு மாதிரி போகுது. அதுலேருந்து கிளை சின்ன சின்ன பைப்பு, அதுலேருந்து சின்ன சின்ன பைப்பு போய் அந்த செடி ஓரத்தில் விட்டு வச்சிருக்கிறாங்க. இதை நான் கண்ணால் பார்த்தேங்க இஸ்ரவேல் தேசத்தில். ஸோ அவங்க நிறைய தண்ணி வீணாக்குறது கிடையாது, வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது அவங்க சிக்கனமாக. ஆனால் இன்னைக்கு இஸ்ரவேல் என்ன சொல்லுது, உலகத்துக்கே நாங்கள் காய்கறி சப்ளை பண்ணுவோம்னு சொல்லுது. ஸோ பாலைவனம் தான் அவங்க 1948 சுதந்திரம் ஆகும்போது அவங்களுக்கு கிடைச்சது பாலைவனம் தான் கிடைச்சிச்சு. ஆனால்
அந்த பாலைவன பூமியில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் செடிங்களுக்கு, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பக்கெட்டாக காவாயாக தண்ணி விட்றோமே, அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. அங்கே சொட்டு கொஞ்சமாக அந்த அந்த வேர் எப்படி பார்த்தாரு, வேர்லேருந்து எப்படி சொட்டுன்னு வந்தது பார்த்தாரோ அதே மெத்தடில். இப்போ நம்ம சரீரத்தில் கூட ஹார்ட் இருக்குது, ஹார்ட்லேருந்து பைப்புங்கெல்லாம் போகுது, பெரிய பெரிய குழாய்க்கு போகுது, அதுலேருந்து பிரிஞ்சு சின்ன குழாய், அதுலேருந்தும் பிரிஞ்சு சல்லி வேறு மாதிரி போகுது பற்றியா, தந்து நம்ம இரத்த குழாய்கள். அதே மாதிரி அதே மெத்தடில் அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் அந்த தண்ணியை சொட்டு பாசனத்தின் மூலமாக தான் விவசாயத்துறையில் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சிங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு? இப்போ இதெல்லாம் ஆண்டவர் தான் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ ஒரு மரம் மட்டும் பச்சை பசேல்னு இருக்குது, இவர் பார்க்குறாரு. சுற்றி இருக்கிற எல்லா செடியும் காய்ஞ்சி போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு மரம் மட்டும் இலையெல்லாம் காயவே இல்லை, பச்சை பசேல்னு இருக்குதே, இதுக்கு இன்னும் காரணம்னு அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதெல்லாம் நம்ம ஆண்டவராகிய தேவன் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களுக்கு அவர் கொடுக்குற அந்த ஞானம். இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்பு, உலகத்தில் இருக்கிற நிறைய கண்டுபிடிப்பு, 165 கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தில் அவார்டு வாங்குறது யூதர்கள் தான் அவார்டு வாங்கினாங்களாம். அதில் முக்கியமாக இந்த சொட்டு பாசனம். இந்த சொட்டு பாசனத்தை முறை இந்த விவசாயத்தில் இப்படி பாலைவனமாக இருக்கிற இந்த நாடு இந்த அளவுக்கு இவ்வளோ புரட்சி பண்ணி விவசாயத்தில் இவ்வளோ மேலுக்கு வந்துக்கிறாங்களே அப்படின்னு பல நாடுகள் அங்கே போய் கற்றுன்னு வராங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது அங்கே. இன்னும் குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேருந்து எடுக்கிறாங்க? அவங்க காற்றில் இருக்குது பாரு, காற்றில் இருக்கிற ஹைட்ரஜனு நைட்ரஜனு சேர்ந்ததான் தண்ணி. அந்த காற்றுல இருந்து அவங்க பிரித்து தண்ணியை எடுக்கிறாங்க, குடிக்கிற தண்ணி. எந்த ஆற்றுலேருந்து போய் எடுக்கிற? காற்றுலேருந்து எடுக்கிறாங்க தண்ணியை. தண்ணி சுத்தமான தண்ணி. இப்போ அவங்க குடிக்கிற அந்த தண்ணியில் அந்த கழிவு நீரெல்லாம் வருது பற்றியா, வீட்டுங்களுக்கு யூஸ் பண்ணுறது, அதை திரும்ப கொண்டு போய் ஒரு பெரிய நீர் தேக்க மாதிரியை தேக்கி வச்சு அதை சுத்திகரித்து நிலத்துங்களுக்கு பாய்ச்சுறாங்க. எவ்வளோ ஒரு இன்னைக்கு கூட ப்ளூ பனானா பார்த்துக்கிறியா? ப்ளூ கலர் வாழைப்பழம், ப்ளூ கலர் வாழைப்பழம், நீல கலர். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது பச்சை கலர் வாழைப்பழம் இருக்குது, சிகப்பு வாழைப்பழம் இருக்குது, பச்சை வாழைப்பழம் இருக்குது, மஞ்சள் வாழைப்பழம் இருக்குது. ஆனால் ப்ளூ கலர் வாழைப்பழம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குதுங்க. ஸோ ஆண்டவர் வந்து நல்லா ஆனால் உழைக்கிறாங்க, கடின உழைப்பு. அந்த அளவுக்கு அவங்க கடினமாக உழைச்சதுனால தான் இன்னைக்கு அந்த நாடு வந்து யார்கிட்டையும் கையேந்தது கிடையாது. அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டாங்க, அவங்களே சொந்தமாக உழைச்சி அவங்க இன்னைக்கு உலகத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக இஸ்ரவேல் தேசத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த சொட்டு பாசனம். எங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் கூட கழனியில் ஒருத்தர் இந்த மே மாதம் தண்ணியெல்லாம் கிணத்துல வற்றி போச்சு. அவர் என்ன பண்ணுவார், இந்த பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சொம்பில் மொண்டு ஒரு செடிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வருவார். ஆனால் நல்ல விளைச்சல். அப்போ நாங்கள் அவர் பாரு தண்ணிக்கு இல்லை, இவன் பாரு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நாங்கள் கேலி பண்ணோம் அந்த ஆளை பார்த்து. இப்போ தான் அதெல்லாம் புரியுது. இஸ்ரவேல அந்த அளவுக்கு ஒரு சொட்டு பாசனத்தின் மூலமாக நல்ல ஒரு விவசாயத்தில் நல்ல ஒரு புரட்சி, நல்ல ஒரு புரட்சி விவசாயத்துறையில் உலகத்துக்கு அவங்க நிறைய சப்ளை பண்ணால் அவங்க யாருக்கிட்டையும் கையாண்டது கிடையாது சாப்பாட்டுக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து
அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொட்டு பாசனம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க சொட்டு பாசனம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் வந்து இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நான் பேசுகிற விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. மாரநாதா.